ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி வேணும்னு சொல்லி கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய் 1 ஸ்பூனு, தயிர் 2 ஸ்பூனு, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் போடுறது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், கல்லுப்பு நம்ம கொஞ்சமாக போட்டு பரட்டி, தயிரும் போட்டு நல்லெண்ணெயும் 1 ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ணி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன பொருள் நம்ம மசாலாவுக்கு போட போகிறோன்னா, மல்லி 3 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை சின்னதாக 1 துண்டு, வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 4 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட மிளகாயை பொறுத்தது அது. இப்போ நம்ம ஒரு கடாயில் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் மல்லி, சோம்பு, பட்டை, சீரகம், இதெல்லாம் மிளகு நான் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி 3 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா 4 ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா 1 ஸ்பூன் எண்ணெயிலே விட்டு நல்லா வணக்கி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த பச்சை வாசம் போய் நல்லா ஒரு ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல் வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். அந்த ஸ்மெல் வந்தோடனே ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே சூடு ஆறிடும். இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், 1 தக்காளி, அதே மாதிரி 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயத்தையும் 1 தக்காளியும் நல்லா போட்டு வணக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மல்லி, சீரகம் எல்லாம், அதெல்லாம் சூடாறினதுக்கப்புறம் அதை அரைச்சி ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் வணக்கிட்டு அதே கடாயில் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுலேயே நம்ம எண்ணெய் விட்டு வறுத்தனால கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், கன்சிஸ்டன்சி அதில் இருக்கிறனால நம்ம அதுலேயே வணக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த பவுடரை அரைச்சி வச்சதையும் அது கூடவே சின்ன வெங்காயம் தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு நிறைய ஆட் பண்ணுறவங்க இந்த வெங்காயம் வணக்கும் போது இன்னும் வேணும்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு பட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இது வணக்கிறதுக்கு நான் எண்ணெய் 2 ஸ்பூனும், 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெரிய ஸ்பூனில் 1 எடுத்துருக்கேன். இது போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டதுக்கப்புறம் மட்டன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்சிலேயே நம்ம அந்த மசாலாலாம் அதிலே இருக்கும், அதனால் மிக்சியில் ஒரு சொம்பு தண்ணி விட்டு அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு நல்லா லிக்விடாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம தேங்காய் அரைச்சி விட்டு கூட பண்ணலாம், குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்சி விடுறவங்களுக்கு சொல்கிறேன், எப்பயுமே தேங்காய் அரைச்சி விட்டோன்னே குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சோடனேயுமே ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் அரைச்சி ஊற்றினோடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ குக்கரில் நம்ம விசில் போட்டு ஒரு 8 விசில் போட்டு எடுத்துக்கோம். ஏன்னா கறி வேகிறதுக்காக 8 விசில் விட்டுருக்கோம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ், ரைஸ்க்கு இதெல்லாமே ரொம்ப தூளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில்.